Students, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா precedence of operators in பைத்தான்ல operator precedence அப்படினா என்ன பார்க்க போறோம். precedenceனா the combination of values, variables and operators and function is called as an expression. அதாவது expression என்ன சொல்வோம், value, variable எல்லாம் சேர்ந்ததா எது expression நம்ம வந்து சொல்வோம். இப்போ எது எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம், x ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் இசட். இது என்ன சொல்லுவோம், எக்ஸ்பிரஷன். இது வந்து வேரியபிள், ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வரும், வேல்யூ எல்லாமே சேர்ந்தா எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். த பைத்தான் இன்டர்பிரிட்டர் கேன் எவால்வேட் எ வேலிட் எக்ஸ்பிரஷன்ஸ். பைத்தானில் எப்படி இருக்கணும், வேலிட் எக்ஸ்பிரஷனாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5 - 7 கொடுத்துட்டா -2. இதனால் எது ஒன்றும் நமக்கு பிரச்சனை கிடையாது. இதே வந்து பார்த்தீங்கன்னா டு எவால்வேட் தீஸ் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தேர் இஸ் அ ரூல் ஆஃப் precedence இன் பைத்தான். அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம யூஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் precedence, லோயஸ்ட் precedence இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 10 - 4 × 2 அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இப்போ இதுவும் ஒரு ஆப்ரேட்டர்ஸ், இதுவும் ஒரு ஆப்ரேட்டர் தான். இதுக்கு ஹையஸ்ட் precedence எது பார்த்தீங்கன்னா ஆஸ்டிக் தான். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு எப்படி எவால்வேட் ஆகும், ஃபஸ்ட்டு இதான் வரும். 4 2s are 8, 10 - 8 2ன்னு சொல்லிட்டு நமக்கு வரும். அந்த மாதிரி எந்தெந்த ஹையஸ்ட் ஆர்டரில் இருக்கிறது நம்மளை எப்படி அதை நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். The operator precedence in Python is listed in the following table. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து டிசைனிங் ஆர்டர் இருக்கும், அதாவது ஹையஸ்ட் டு லோயஸ்ட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுப்போம்னா, ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி பார்த்தோன்னா நம்ம பேரந்திசிஸ்க்குள்ளே ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னா அதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு எவால்வேட் ஆகும். அண்ட் தென் எக்ஸ்போனண்ட் மீன்ஸ் பவர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு, யூனரி மைனஸ் அண்ட் பிட்வைஸ் நாட்டு, அதுக்கடுத்த ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஆஸ்டிக்கு, ஸ்லாஷு, டபுள் ஸ்லாஷு அண்ட் தென் பர்சன்டேஜ், டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு, மைனஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டு லோயஸ்ட். ஹையஸ்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், லோயஸ்ட்டுக்கு போகிறோம். இப்போ இது கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு இது இருந்துச்சுன்னா இதுவும் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இதான் எவால்வேட் ஆகும், அதுக்கப்புறம் தான் இது எவால்வேட் ஆகும். அதனால தான் சொல்கிறேன் ஹையஸ்ட் டு லோயஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் அண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் ஆறு, அண்ட் தென் எக்ஸ்ஆரு அண்ட் தென் ஆறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பாரிசன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் நாட்டு, லாஜிக்கல் அண்டு, லாஜிக்கல் ஆர், இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் வரும். இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட கிளியராக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ வந்து இஃப் எல்ஸ் பிளாக்கில் கொடுத்துட்டேன். A = 10ன்னு கொடுத்துட்டேன், B = 0ன்னு கொடுத்துட்டேன். இஃப் A = 10 ஆர் A = 20, இது ரெண்டு கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும், ஆர் வந்து ஒர்க் ஆகும் இல்லையா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னும் போது இப்போ இந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூ ஆகுது. அண்டு பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. பியோட வேல்யூ 0 இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 2. இந்த இடத்துல கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. இப்போ ஆறுன்னு கொடுத்தனால ஏதாவது ஒரு இடத்துல ஆறுன்னு வந்ததுனால இது மூணுத்தில் ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் வந்தாலும் நமக்கு என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும். அப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ரன் ஆகுது. A is 10 என்ற அவுட்புட் வந்து நமக்கு வந்து வரும். இப்போ இதே வந்து இதே சேம் எக்ஸாம்பிளை பேரந்தசிஸ் யூஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேரந்தசிஸ் இங்கே கொடுத்துட்டனால 1 இதுவும் அண்டு, அப்போ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருக்கணும், அண்டு இதுவும் ட்ரூவாக இருக்கணும்னு அர்த்தம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கண்டிஷன் இது வந்து ட்ரூவாக இருக்குது, ஆனால் இது வந்து ட்ரூவாக இல்லை. அண்டுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ட்ரூவாக இருக்கணும். அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே வந்து ஒர்க் ஆகுது. அப்போ A is not 10. இந்த இடத்துல நம்ம பேரந்தசிஸ் கொடுக்காதனால ஏதாவது ஒன்று ஸ்டேட்மெண்ட் ஆறுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டு அண்டில் வரும்போது இப்படி எடுத்துக்கும். புரியுதுங்களா? ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோன்னா இப்போ இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் இது வந்து ஃபால்ஸுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஃபால்ஸு, இதுவும் ஃபால்ஸ், அப்போ இது ஃபால்ஸ், இப்படி இந்த இடத்துல எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ இது ட்ரூ. இப்போ இது ஆறு, இது ஆர் ஸ்டேட்மெண்ட்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஏதாவது ஒன்று இருந்தாலும் ஆர் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு வந்து ஒர்க் ஆகும் இல்லையா. ஆர் மட்டும் எனி ஒன் ஆஃப் த ட்ரூனாலும் அது ஒர்க் ஆகும். ஆனால் இங்கே பேரந்தசிஸ் கொடுக்கும் போது இது தனி ஸ்டேட்மெண்ட் ஆகிடுச்சு, இது தனி ஸ்டேட்மெண்ட் ஆகிடுச்சு. அப்போ இதில் வந்து இது வந்து ட்ரூ ஆகிடுச்சு, ஆனால் இது ஃபால்ஸ். அண்டுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் நமக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். இப்போ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.